என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல போர்டு எக்ஸாம் நீங்க நேர்கொள்ள போறீங்க. கண்டிப்பா உங்களால எல்லா மார்க்கையும் வாங்க முடியும். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அவ்வளவு மார்க் வாங்க முடியும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸா இருந்துருவோம். கான்ஃபிடென்ஸ் வேணும், ஆனா அது ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கக்கூடாது, ஒரு கர்வம் கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். அந்த மனநிலையிலிருந்து ஒரு பணிவான மனநிலை உங்களுக்கு தேவை. வித்யா ததாதி வினயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு அடக்கம் நமக்கு தேவை. ஒரு சின்ன கதையோட இந்த எபிசோட் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு மாங்க் இருக்காரு. இந்த மாங்க்னா யாரே தெரியும் உங்களுக்கு எல்லாம், இந்த புத்திஸ்ட் மாங்க் சொல்லுவாங்க. மானஸ்ட்ரியில நிறைய பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாங்க் வந்து வில்லாளி, பெரிய ஆர்ச்சரி சொல்லி கொடுப்பாரு. நிறைய மாணவர்களுக்கு அந்த வில் வித்தியை சொல்லி கொடுக்குறாரு. அதுல ஒரு வித்தை என்னன்னா, ஒரு அம்பை விடுவாரு, அந்த அம்பை உடனே அடுத்த அம்பு விடுவாரு. இந்த ரெண்டாவது போற அம்பு முதல் அம்பை தொட்டு அதை அப்படியே பிளந்துரும். இதுதான் அந்த வித்தை. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மாணவன் நல்லா கத்துக்கிறான், டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பான், எல்லாரையும் போய் சொல்லிக்கிறான், என்னால முடியும் என்னால முடியும், இந்த பார் எப்படி பண்றான் பார், இந்த பார் எப்படி பண்றான் பார். இந்த குரு அவருக்கு அந்த பணிவு இல்லை அந்த குழந்தைக்கு. அதனால அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, எல்லா மாணவர்களும் ஆக்சுவலி ஒரு காட்டு பக்கம் போறாரு. 2 மலை இருக்கு. அந்த 2 மலைக்கு நடுவுல 2 ராக் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவுல ஒரு மரம் உழுந்து கிடக்குது. ஒரு மரத்தினுடைய வேர் இந்த குன்று மேலேயும், ஒன்று அந்த கிளைகள் இது மேலே இருக்கு, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அங்க போயிட்டு இந்த குரு என்ன பண்றாரு, மாங்க் என்ன பண்றாரு, அந்த மரத்து மேல போய் நின்று ஒரு அம்பை எடுத்து அந்த வேர் பகுதியை போட்டு அடிக்கிறாரு. 2வது அம்பை விடுறாரு, அது போய் அங்க குத்துறதுக்கு முன்னால பொழந்துருது. கீழே 1000 அடி பள்ளத்தாக்கு. இப்போ அந்த பையனை கூப்பிடுறாரு, வாடா இங்கன்றாரு. அந்த பையன் நடிக்கிட்டே வரான், முடியல, யோ கீழே பெரிய பலமா இருக்கு, என்னால ஒண்ணுமே முடியல, குருவே காப்பாத்து குருவே காப்பாத்து. அந்த குரு இப்ப அடி பார்க்கலான்றாரு. அதையெல்லாம் மறந்து போற இந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குரு சொல்றாரு, உன்னால முடியும், ஆனா ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்துட்டேன், அதனால அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வேணாம், உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன ஞாபகம் இருக்கிறதோ, என்ன படிச்சிருக்கோ, அந்த பதட்டமான சூழ்நிலை, மனநிலை சரியில்லைன்னா நமக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். இந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற போறீங்க. நிறைய மார்க் வாங்க போறீங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.